வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு டிடிவி தினகரன் என்கிற மாபெரும் யோக்கியம், பேரை சொல்றதுக்கு நம்ம ரொம்ப கேவலமா இருக்குங்க. 10 நாளைக்கு முன்னாடி நீ என்ன பேச்சு பேச, நடுவேல் காமெடி மாதிரி என்ன பேச்சு பேசுற, நீ பேசாத பேச்சா நீ பேசுற எடப்பாடிய அவ்வளவு கேவலமா பேசி உலகத்திலே துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது எடப்பாடிக்கு தான் கொடுக்க முடியும்னு சொல்ல, நீ எல்லாம் மனுஷனா, நீ எல்லாம் துரோகி. நீ முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் கட்சி ஆரம்பிக்கல, நீ இந்த கட்சியில தலைமை பதவியில் இருக்கிற வரைக்கும் நான் அந்த கட்சியோட கூட்டத்தோடு சேர மாட்டேன், என்ன வீராவேசம் இதெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு மானங்கட்டத்தனமா சல்லுன்னு உள்ள போய் அதிமுக கூட்டணியில, பிஜேபி கூட்டணி, அதிமுக கூட்டணி கிடையாது, இப்ப அது பிஜேபி கூட்டணி. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டணி நடக்கிறப்ப தமிழ்நாட்டுல நாங்க தான் தலைவர், நாங்க தான் கூட்டணி தலைவர் சொல்ற எடப்பாடி, இன்னைக்கு எடப்பாடியே இல்லாம இந்த கூட்டணி நடக்குது. இந்த கூட்டணியில் பிஜேபி தலைமை தாங்குது, பிஜேபி தாங்க ஒரிஜினலா தலைமை தாங்குது. எடப்பாடி சொல்லிட்டு இந்த 16 வயதுல கமலஹாசன் சொல்லுவாங்க, ஊர்ல எல்லாரும் கோபாலகிருஷ்ணன் சொல்றாங்க அப்படின்னு எவன் சொல்லிட்டு தெரியறான், எவன் சொல்றான், நான் தான் சொல்லிக்கிட்டு தெரியறேன் அப்படிங்கிற மாதிரி நீ கூட்டணி தலைவர் நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்கிற. வேற ஒண்ணு இப்ப 10 பைசாவுக்கு யாரும் மதிக்கல. கேட்டா நீ இப்ப ட்விட் போட்டுக்கிட்டு இருக்கிற, வருக வருக அப்படின்னு. அந்த ஆளு வந்ததுக்கு நன்றி அப்படின்னு அவன் டிடிவி. ஆனா இந்த மாதிரிலாம் ஒரு கேவலமான அரசியல் எடப்பாடி பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்க பாரம்பரியமான அரசியல்வாதிகள் இல்லைங்க. டிடிவி தினகரன் இவங்க எல்லாம் பஞ்சத்துக்கு வந்த அரசியல்வாதிகள் தானே. அதாவது டிடிவி தினகரன் என்னமோ எங்களுக்கு நியூஸ் பிரகாரம் என்னன்னா, டிடிவி தினகரன் ரோசமா தான் இருந்திருக்காப்லையா. இந்த ரெட்டை இலைக்கு காசு கொடுத்து முடக்கின கேஸ் இருக்கு பார்த்தீங்களா, சிபிஐ வழக்கு, அது முந்தா நாள் தலைவனுக்கு நோட்டீஸ் வந்துருச்சு ஆஜராகுன்னு. ஏன்னா 23ஆம் தேதி மோடி இங்க வர்றாப்ல, அதுக்குள்ள நீ கூட்டணிக்கு வர்றியா இல்ல நோட்டீஸை எடுத்துக்கிட்டு சிபிஐக்கு வர்றியான்னா மனுஷன் ஆடி அவஞ்சு டாஞ்சவாரின்னு திருவிளையாடல் சிவாஜி வசனம் மாதிரி ஓடி போய் பிஜேபியில சேர்ந்துட்டான் மனுஷன். இதுதான் உண்மை. அந்த அழைப்பும் சொல்லிட்டாரு, பிஜேபி கொடுத்த அழுத்தத்துலதான் நான் இப்போ பிஜேபி கூட்டணியில சேர்ந்துட்டேன்னு வாயை விட்டு உலகையும் சொல்லிட்டாப்ல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அவர் ஓபிஎஸ் குரூப்ல இருந்த வைத்திலிங்கம் அழகா திமுக சேர்ந்துட்டார் புச்சால்தனமா. பிஜேபியோட இடுப்பை ஒடிச்சு தமிழ்நாட்டுல இல்லாம பண்ண போற விஷயங்கள் வெகு தூரத்துல இல்ல. இது எத்தனை பேரை வேணா கூட்டுவான், பாப்போம். நன்றி.